மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சியாகுது. மார்ச் 30 உங்களுக்கு கெட்ட காலம் ஆரம்பித்து விட்டது. மார்ச் 30 உங்களை சனியை பிடிச்சிட்டார். அதுவும் இந்த மேசராசிக்காரங்க, இந்த 7 சனியில மாற்றவங்கலாம் யூடியூப்காரங்க பயப்படுத்துற பயம், இந்த ஜோதிடர்கள் பயமுறுத்துற பயம் இருக்கு பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு அக்கப்பூர்வ உலகத்தில் எதுவுமே இல்லை நண்பர்களே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஜோன் ஆஃப் ஆர்க் கதையை சொன்னேன். ஒரு ஜோதிடர் நினைத்தால் ஒரு மனிதனை மாபெரும் வெற்றியாளனாக்க முடியும், மாபெரும் தோல்வியாளனாக்க முடியும். அதாவது ஜோதிடத்தை நம்புவர்கள். நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பயிற்சி பலன்கள் 5% 10% தான். உங்கள் ஆழ்மனதை நம்புங்கள். நீங்கள் முறையான ஜோதிலிங்க வழிபாடு செய்யுங்கள், முறையான தன்மைகளை செய்யுங்கள், மிகப்பெரிய வெற்றி அடையலாங்கிறது. இருந்தாலும் சொல்லுகின்ற நண்பர்களே, என்னுடைய எத்தனை வருட அனுபவங்களில் சொல்கிற நண்பர்களே, பல பேர் உங்களுக்கு சொல்கிற ஆச்சரியமான விஷயம் என்ன என்று கேட்டீர்கள்னா, இந்த 7 சனியில் தான் பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆனார். பிரைம் மினிஸ்டர் இருந்தால் 3 முறை பிரைம் மினிஸ்டர் ஆகி இவ்வளோ பெரிய அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் சனியோட ஆதிக்கத்தில் தான் பெரிய உயரத்துக்கு வந்தார். இப்போ இருக்கிற சிவகார்த்திகேயன் அவர்கள் உச்சம் மேல் உச்சம், 50 ரூபா சம்பளத்திலேருந்து 150 கோடி ரூபா சம்பளம். சாதாரண ஆந்திரா அந்த காலத்துலேயும் தெரியும். இன்றைக்கு அவர் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போயிருக்கார் அப்படிங்கிறது தெரியும். 150 கோடி ரூபா சொத்து. இவ எல்லாரையும் உயர்த்தினது நேர்மையும் உழைப்பு இருந்தால் சனி பகவான் என்றுமே நல்லதை செய்வார். பிரம்மாண்டமான வெற்றியை குவிப்பீங்க, அற்புதமான வெற்றியை குவிப்பீர்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களது விடைபெறுகின்ற நண்பர்களே. ஆகவே மேசராசிக்கு சனி பயிற்சி குதூகலமான செயற்பயிற்சி என்று வரவேறுங்கள். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆகவே சோமநாத் ஜோதிலிங்க வழிபாட்டை வழிபடுங்கள். வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை வளமாகவும் நலமாக இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இருக்கின்றது நண்பர்களே. இந்தியாவிலே பல கால பைரவர்கள் இருந்தாலும் சிவனே கால பைரவராக இருந்து உங்களை மகா காளீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கால பைரவர் இருக்கிறது உஜ்ஜயினி தான். அந்த உஜ்ஜயினியில் இருக்கும் சிவனை நீங்கள் வழிபட்டு வந்தாலே உலகத்தில் எல்லோருக்குமே மகா பரிகாரங்களால் சொல்வது தான். 7 சனியால் பாதிக்கப்பட்ட நண்பர்கள் ஒரு தடவையாவது உஜ்ஜயினி மண்ணை மிதியுங்கள். சனியோட குரு பகவான், சனியோட குரு பார்த்தீர்கள் என்றால் பைரவர். அவர் சிவனே காலபைரவராக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் மகா காளீஸ்வரர். அந்த அற்புதமான மகா காளீஸ்வரர் வழிபடுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான அமையும். இந்த 7 சனியோட 7 ஆண்டுகளும் சிறப்பான அமைஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி வைத்து உங்கள் வாழ்க்கையில் பொறுப்பு, துறப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், அற்புதம் 16 வகையான செல்வம் பெற்று வாழ்வாங்கி வாழ உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன் நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழிய நலம்.